இந்தியாவினுடைய சமூக வாழ்க்கை உயர்ந்ததற்கு பொது உடைமை வங்கிகள் ஏற்பட்டதுதான் காரணம். எளிய மக்களுக்கு அவர்கள் கடன் கொடுத்ததுதான் காரணம். ஆனால் இன்றைக்கு என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், ஒரு தங்க நகையை அடகு வைக்க வேண்டும் என்றாலும் கூட 9 விதமான கட்டுப்பாடுகள் கேட்கிறார்கள். ரிசர்வ் வங்கிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு தங்க நகைக்கு கிலோ கணக்கில் டன் கணக்கில் வேணா ஒருத்தவங்க அடகு வச்சா அதெல்லாம் கேட்கலாம். ஒரு சாதாரண ஏழை தொழிலாளி நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்க, ஒரு அவசர பணியை செய்வதற்காக, அல்லது வீடு அரசாங்கம் கொடுக்கிற வீட்டுக்கு அதிகபட்சமாக இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுகிற பொழுது அந்த செலவு செய்ய தங்களிடம் சேமிப்பில் இருக்கிற தங்க நகைகளை அடகு வைக்கிறார்கள். அதற்கு போய் ஆதாரம் கேட்டால் அவர்கள் எங்கே போவார்கள்? யாருக்கிட்டையுமே ஆதாரம் இருக்காது. நீங்க கள்ளப்பணத்தின் மூலமாக நகை வாங்குகிறவர்கள் வேண்டுமானால் ஆதாரம் வைத்திருக்கலாம். தொழிலாளிகளிடம் இருக்காது. இந்த நாட்டில் 60% மேற்பட்டவர்கள் மத்தியதர வர்க்கத்திற்கு கீழே இருக்கிறவர்கள். எனவே இது திட்டமிட்டு, இது என்னன்னா, நிறைய வங்கிகள் இப்பொழுது உருவாகி இருக்கின்றன. வங்கிங்கிற பேர்ல நகை அடகு வைப்பதுதான். நீங்க எப்ப டிவியை திறந்தீங்கனாலும் விளம்பரம் வந்துகிட்டே இருக்கும். எங்ககிட்ட நகை அடகு வைங்க, இல்லைன்னா எங்ககிட்ட வித்துருங்க, நகையை அடகு வச்சு ஏன் சிரமப்படுறீங்க, வித்துட்டு போங்க, இப்படிலாம் டெம்ப்ட் பண்றது, அது மாதிரிலாம் நடக்குது. தப்பு. அது இந்திய சமூகத்திற்கு அது தேவையில்லாதது. இந்த நகைக்கடன் மீது மத்திய அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் கொண்டு வந்திருக்கிற இந்த கட்டுப்பாடுகளை உடனடியாக நீக்க வேண்டும் என நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது அதிமுக தமிழகத்திற்கு செய்திருக்கிற இன்னொரு பெரிய துரோகம். நீங்க ஏற்கனவே பல விஷயங்கள் அதை மாதிரி செஞ்சீங்க. நீங்க நீட் தேர்வில் கூட ஒரு தீர்மானத்தை எழுதி அனுப்புனீங்க. அதை உள்துறை அமைச்சகம் மறுத்துட்டாங்க. ஆனா நீங்க சட்டமன்றத்துக்கே அதை சொல்லல. நீங்க சட்டமன்றத்திற்கு தெரியாமலே அதை மறைத்து வைத்தீர்கள். அது தப்பு. அது நீங்க சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தெரியாத விஷயங்களே இருக்கக்கூடாது. ஏன்னா அரசியல் சட்டம் தான் இருப்பவற்றிலேயே உயர்ந்தது. நீங்க அரசியல் சட்டத்திற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகின்றன. அந்த உண்மையை எடப்பாடி மறைத்தார். இதே மாதிரி ஏராளமான விஷயங்களை நீங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்து செஞ்சீங்க. பிஜேபியோட கூட்டே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. அதற்கான விளக்கத்தை நீங்கள் தரவே இல்லை. மக்களுக்கு விளக்கத்தை சொல்லணும். விளக்கத்தை சொல்லாம எப்படி மக்களுக்கு புரியும்? அந்த தவறை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் யுத்தம், அதுல கூட நாம மகத்தான சாதனை செய்திருக்கிறோம். நம்முடைய ராணுவம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை லாகூர் வரைக்கும் போயிருக்கு. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லுகிறார்கள். நாம வெளிநாட்டு சேனல்ல இருந்து இவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுல முக்கியமான ஒன்று என்னன்னா, நாடாளுமன்றத்தை கூட்டி இது சம்பந்தமாக பிரதமர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அது நீங்க அது ஒரு தார்மீக கடமை. நாடாளுமன்றத்திற்கு ஒண்ணுமே தெரியல. நாடாளுமன்றத்தில் சொன்னாதான் அது ஆதாரப்பூர்வம். நீங்க 1962 சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் யுத்தம் வந்த பொழுது இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டது, பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. நீங்க நேரு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா, 24 மணி நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி நமக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகளை அவர் தெளிவுபடுத்தினார், சொன்னார், மக்கள்கிட்ட உண்மையை சொன்னார். நீங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். மூடி மறைக்கல அவரு. நீங்க ஏன் இப்பொழுது மூடி மறைக்கிறீங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.